நான் கர்த்தரை நோக்கி நான் ஜெபித்து கொண்டிருக்கும் போது, என் கரங்களை கர்த்தரை நோக்கி உயர்த்திருக்கும் போது, கர்த்தர் நமக்கு ஒரு பெரிய ஜெயத்தை தருவார். நம்முடைய குடும்பத்தில் ஒரு பெரிய மாற்றம் உண்டாகும், நம்முடைய குடும்பத்தில் ஒரு பெரிய ஜெயம் உண்டாகும். காரணம் என்னன்னா, அங்க பெரிய யுத்தமே நடக்கலாம், ஆனால் கர்த்தரோடு கூட நான் இடைப்பட்டு கொண்டிருக்கிறேன். எனக்கு விரோதமாக எழும்புகிறவர்களை கர்த்தர் ஒன்றுமில்லாமல் செய்யும்படி முறியடிப்பார். எத்தனை பேர் நம்புறோம்? ஆமே. பல நேரத்தில் நம்ம சண்டை போட்டு தோற்று போயிடுறோம். ஆனால் ஆண்டவருக்கு நேராக நம்ம கையை உயர்த்துவோம், ஆண்டவருக்கு நேராக நம்ம கண்களை ஏறெடுப்போம், ஆண்டவருக்கு நேராக நம்முடைய ஆத்மாவை அமர பண்ணுவோம். அந்த நேரத்தில் பெரிய யுத்தம் கூட ஒன்றுமே இல்லாமல் என்ன பண்ணோன்னா போயிடும். பெரிய யுத்தம் போல எழும்பி வரலாம், பெரிய பிரச்சனைகள் எழும்பி வரலாம். ஆனால் கொஞ்ச நேரம் ஆண்டவரே நீர் இறங்கி வாங்க, ஆண்டவரே நீங்க பதில் செய்யுங்க, ஆண்டவரே நீங்க எங்களுக்காக நீங்க இரக்கம் பாராட்டுங்கன்னு சொல்லி கேட்கும் போது சத்துருக்களை கர்த்தர் பின்னிட்டு ஓட பண்ணுவார். சத்துருக்கள் அந்த இடத்துல இல்லாதபடி முறியடிக்கப்படுவாங்க. ஒரு பெரிய ஜெயத்தை நான் பார்க்க போறோம். ரெண்டாவது,